காண்பதில் மகிழ்ச்சி. இந்திர விழா நாயகன் தேவேந்திர குலத்தின் வருங்கால அடையாளம், இந்த மண்ணின் மைந்தன் ஒரு அடையாளமாக திகழும் கரூர் திரு மல்ல சுவாமிநாதன் அவர்கள். இந்த பெருமை, இவர்தான் இந்த இந்திர விழாவை நான் பலமுறை கரூர் மாவட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறேன். எல்லா மாவட்டங்களிலும் எல்லா கிராமங்களிலும் நமது இந்திரன், நம்ம இந்திர கடவுள், அவன்தான் நம்முடைய மூல கடவுள். தேவேந்திர குலத்தின் தலைவன் இந்திரன், இந்த உலகையே கட்டியாண்ட ஒரு பேரரசன் அவன்தான். எல்லாவற்றிற்கும் தலைவன், நமக்கு தலைவன். அவருடைய பண்டிகை தான் போகி என்கிற இந்த இந்திர விழா. நம்ம தேவேந்திர குல மக்களின் விழா தான் பொங்கல் விழா. அந்த விழாவில் பெருமை சேர்க்கும் விதமாக இந்த கிராமத்தில் இந்த விழா நடைபெறுகிறது. இந்த கிராமத்தில் இருக்கும் மக்கள் அனைவரும் நல்ல வளமோடும் வலிமையோடும் இந்த வருங்கால சமூகம் நல்ல முறையில் வாழ இந்த இந்திர விழா, இந்திரன் உங்களுக்கு அருள் புரிவார். இனிமே உங்களுக்கு நினைத்ததெல்லாம் நடக்கும். இந்த கிராமத்தில் எல்லா வளமும் கிடைக்கும் உங்களுக்கு. இன்று முதல் நீங்கள் ஒற்றுமையாக ஒரு எழுச்சியுடன் இதை நீங்கள் கொண்டாட வேண்டும். வருங்கால சமூகத்தை ஒரு நல்ல அடையாளத்தை மீட்டெடுக்கும் விதமாக பட்டியல் வெளியேற்ற பொங்கல் தான் நம்ம கொண்டாட போறோம். பொங்கல் விழா, போகி பண்டிகை, இந்த நம்மளுடைய இந்திர கடவுளை வணங்கி இந்த பட்டியல் வெளியேற்றம் நமக்கு ஜாதிய இழிவை தரும். இதுவரை நாம் இந்த நிலையில் இருப்பதற்கு காரணம் பல வழிகளில் நம்மளை அடிமைப்படுத்தி அந்த பட்டியல் என்கிற ஜெயிலில் அடைத்து விட்டார்கள். அதனால்தான் இந்த மக்கள் எல்லா விதங்களிலும் அரசியல் வலிமை இல்லாமல் எல்லா உரிமையும் இழந்து நம்மளை வீழ்த்தி விட்டார்கள். நம்ம பட்டியல் வகுப்பிலிருந்து வெளியேற வேண்டும், அரசியல் அதிகாரம் பெற வேண்டும், நாம் இழந்த எல்லா உரிமையும் மீட்டெடுக்க வேண்டும். அதற்கு இந்த இந்திர கடவுள் நம்ம துணை நிற்பார். இனி வரும் காலங்களில் எல்லா கிராமங்களிலும் இந்திர விழா கொண்டாட வேண்டும். சமூகம் ஒரு பெயர் எழுச்சி வர வேண்டும், அரசியல் எழுச்சி வர வேண்டும். இது எழுச்சி வர வேண்டும் என்றால் நம்ம இந்திர கடவுளை தினமும் வணங்க வேண்டும். நீங்கள் ஒரு ஆன்மீக சமூகமாக மாற வேண்டும். வருங்கால நம்ம குழந்தைகள் எல்லாம் நல்லா படிக்கணும், நல்லா வளரணும், நேர்மையா இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும், பண்பாடாக இருக்கணும்னா நீங்க ஆன்மீக வழியில நீங்க எல்லா குழந்தைகளும் பார்க்கணும். நம்ம அந்த மது போன்ற போதைப் பொருளுக்கு அடிமையாகாமல் இந்திர கடவுளை நீங்கள் தினமும் வணங்க வேண்டும், மந்திரம் சொல்ல வேண்டும், தியானம் சொல்ல வேண்டும். நம்ம எல்லா குழந்தைகளுக்கும் நான் இங்கே சொல்லியிருக்கேன், எல்லா குழந்தைகளுக்கும் இந்த பயிற்சி கொடுத்து இந்திரனை நீங்க வணங்கி தினமும் வணங்கினால் எல்லா நல்லதும் நடக்கும். என்னுடைய தேவேந்திர குலத்தின் வருங்கால அடையாளம் இந்திர விழா நாயகன் கரூர் மண்ணின் எனக்கு பார்த்த என் அண்ணன், இவ்வளவு உணர்வான ஒரு சமூக பற்றாளர் எங்கள் அண்ணன் அவர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டு அவர்கள் பெருமை சேர்க்கிறார்கள். அவரை வாழ்த்துறை வணங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.